சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான ரத்து செய்த வழக்கை மீண்டும் விசாரிப்பதா? உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நாமக்கல் அருகே பிடிபட்ட தானியங்கி பணம் நடுவ கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரிக்க கேரள காவல்துறையினர் முடிவு. சாகச நிகழ்ச்சி காரணமாக வானூர்தி பயண அட்டவணையில் 8ஆம் தேதி வரை கூடுதல் இடைவெளி இருக்கும். சென்னை வானூர்தி நிலையம் தகவல். திருவில்லிபுத்தூர் அருகே முத்துக்குமார் என்ற இளைஞரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. சேலம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 பவுன் 56,400 ரூபாய்க்கு விற்பனை. லெபனான் நாட்டின் சில பகுதிகளை குறிவைத்து தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளதால் பதற்றம் அதிகரிப்பு.